இப்போ வந்து have take a some amount of clay and நான் வந்து இப்படி ரோல் பண்ணியிருக்கேன் clay. ஸோ தட் இந்த மாதிரி ஷேப்ஸ் டியூப் ஷேப்ஸ்க்கு வந்து வந்துடும். இப்போது ஐ எம் டேக்கிங் திஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். இது வந்து நான் கிளாஸில் வந்து டீச் பண்ணியிருப்பேன், ஹவ் டு மேக் லைக் திஸ், இந்த மாதிரி டீச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்காக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ச்சஸ், அதாவது ஸோ இது வந்து அப் டு 0.5 inches வரைக்கும் இருக்கும். வாட் எவர் யூ நீட், எந்த டிசைன்ஸ் யூ வாண்ட் அப்படின்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுக்கலாம். இதிலே நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து 1 centimeterக்கான டிசைன்ஸ். அண்டு சேம் திங் வந்து நான் வேறு டிசைன்ஸ்க்காக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் டிசைன்ஸ் யூ நீட், வாட் லென்த், உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுவும் 1 inch தான். ஸோ எது உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. ஐ எம் டேக்கிங் திஸ் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அண்ட் பிளேஸ் யுவர் clay center part of the both ice cream sticks, and I am taking the chapati roller. This is a chapati roller I have used for 7 years. இந்த chapati roller தான் நான் 7 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இஃப் யூ ஆர் பையிங் அ நியூ ஒன் அண்ட் மேக் சீசனிங்னு சொல்கிற மாதிரி இதை வந்து நல்லா வந்து ஆயில் போட்டு 3-4 வாட்டி 3 to 4 times use your oils and rub it with your hands. ஸோ அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா the smoothen edge you will get it. ஸோ தட் வந்து clay வந்து உருட்டுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I am placing it towards my and rolling it பண்ணிட்டு on opposite directions. Whenever rolling the clay, this is a process. First வந்து இந்த சைடு இப்படி ரோல் பண்ணணும் அண்ட் clay எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணணும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நான் இதில் டிஸ்க் பீட் பண்ணுறது அப்படின்னா ஐ எம் டேக்கிங் திஸ் ஃபெஃபிகாக், ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் த கேப் இஸ். அதோட ஐ டேக்கிங் திஸ் கேப். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. நான் அப்புறமா என் டூல்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். I'm rubbing with it some amount of oil. இந்த மாதிரி வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எப்போயுமே வந்து இந்த மாதிரி வைக்கிறப்போ இந்த சைட் பொசிஷன்ஸ் இப்படி பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் வில் கோ இன்சைட். ஸோ அப்படி எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த clay உள்ளே போய் அப்படியே மாட்டிக்கும். ஸோ எப்போயுமே வந்து டிஸ்க் பீட் பண்ணுறப்போயும் சரி, இல்லை எந்த கட்டர்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டு கட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வரணும். ஓகே, அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஒரு சைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கிறேன். இப்போது ஒரு ஷேப்ஸ் வந்து எனக்கு வந்துடுச்சு கரெக்டாக. இப்போது ஐ எம் ரிமூவிங் த எக்ஸஸ். இப்போ எக்ஸஸ் பார்ட்டை நான் ஜென்டலாக ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி நான் டிஸ்பீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டேக் யோர் நீடில் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளேயை மெதுவாக உங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் இட் வெரி ஜென்ட்லி. டோன்ட் ப்ரெஸ் யோர் கிளே, ஷேப்ஸ் வந்து மாறிடும். ஸோ தட் நீங்கள் எப்போயுமே டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்படி லைட்டாக அப்படி பிடிச்சி தான் டிசைன் பண்ணணும். I have removed my excess. இப்போ I am taking little amount, very little. See, I have only 1 drop in my hands. Very little amount of water and clay. Sorry, water and oil. Have smoothening it. And இப்போ இந்த சைடு திரும்பி இன்வர்ட்ஸ்ல. டோன்ட் மேக் இட் அவுட்வர்ட் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸஸ் கிளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வர்ட்ஸில் புஷ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிங்கன்னா இப்போ அதே மாதிரி வந்துருச்சா. ஸோ இது வந்து ஸ்மாலர் சைஸ். ஸோ இதில் நீங்கள் டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், விச் எவர் யூ ப்ரிஃபர். இது வந்து நான் லைட்டாக நீடில் டூல் எடுத்துகிட்டு அதே மாதிரி பண்ணுறேன். So this is how you have to design. This is the disc bead number 2 type, second type. இப்படியும் disc bead make பண்ணலாம். இப்படி ஹோல் போட்டிங்கன்னா it will be very easy for you.
அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து டிஸ்க் பீட் ஆல்மோஸ்ட் நம்ம 5 பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we can move to 6th bead.